முதலமைச்சர் விஜய் அந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறாரு. என்னெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கு, எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மேண்டேட் வந்த பிறகு வெறும் இந்த இலவசங்கள் மட்டும் இல்ல, ஊழல் ஒழிப்பு என்று கூறி இருக்கிறார். அது எப்படி சாத்தியம்? நிஜமாவே கம்ப்ளீட்டா ஒரு ஆங்கிலத்துல சொன்னா பிளாக் பாக்ஸ். என்ன வரப்போகிறதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. சோ அதனால எதிர்பார்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. இந்த கடைசி 4 நாட்களுக்கு நடந்தது. எல்லாருமே என்ன சொன்னாங்க? ஒரு வாய்ப்பை கொடுத்துங்கய்யா, வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே, அதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க இவ்வளவு பேரு, அதை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கவர்னர் மேல கோபமா இருந்தாங்க, திமுக அண்ணா திமுக மேல கோபமா இருந்தாங்க. எல்லாம் கரெக்ட். இப்போ அந்த வாய்ப்பு கிடைத்தாச்சு. நவ் இட் இஸ் டைம் ஃபார் ஹிம் டு டெலிவர். ஏன்னா அவருடைய தீம் மாற்றம். மாற்றம்னா வெறும் இந்த செட் ஆஃப் அமைச்சர் பதிலா இன்னொரு செட் அமைச்சர் போடுறது மாற்றம் அல்ல. எப்படி அந்த மாற்றத்தை அவர் கொண்டு வரப்போகிறார்? ஏன்னா இது ஊழலில் ஊறிய ஒரு சிஸ்டம். இது இண்டிவிஜுவல் ஏ ஊழல்வாதி பி ஊழல்வாதி என்று இல்ல, ஊழலில் மூழ்கிய சிஸ்டம். அது திடீர்னு நாளைக்கு நான் காசு வாங்க மாட்டேன், இனிமே நீங்க எல்லாரும் காசு வாங்காதீங்கன்னா டாடா பை பைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கண்டுக்காம போயிடுவாங்க. they will continue their work. சோ அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கட்டும், ஐபிஎஸ் அதிகாரி, திடீர் என்று ஒரு நாள் காலையில புதிதாக ஒரு முதலமைச்சர் விட்டார் அப்படிங்கறதுனால எல்லாரும் உத்தமர்களாக மாறப்போவதில்லை. அதை எப்படி இவர் சமாளிக்க போகிறார்? அடுத்தது உங்களுக்கு இந்த இலவச திட்டங்கள். நீங்க ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன், ப்ராபப்ளி ஜெயிக்க மாட்டோங்கிற அந்த இதுல ரேஷா நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. இந்த ப்ராமிசஸ் நிறைவேற்றுறதுக்கு பணம் இல்லை. எப்படி நீங்க பணம் ரைஸ் பண்ண முடியும்? உங்களால பணம் ரைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. மாநில அரசுக்கு இருக்கிறதே ஒரு 4 ஐட்டம். பெட்ரோல் டீசல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு ஏதாவது சம்பாதிக்கலாம். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதிரி ஒரு 5-6 ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி பண்ணலாம். அது ஏற்கனவே திமுகவுக்கு அன்பாப்புலாரிட்டி கொடுத்த ஒரு விஷயம். அதை நீங்க இப்போ மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு பேருந்து இலவசம்னா அது எப்படி சாத்தியம்?